இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெருமையா சொல்லிக்கொள்ள பெரிய பின்னணியும் இல்லாம இருக்கலாம். ஊர் பேர் தெரியாம ஊருக்குள்ள உறவும் இல்லாம இருக்கலாம். உற்று நோக்கி உங்களை தேற்ற யாரும் இல்லாம இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நான் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை காண்பிக்கின்றேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி வேதத்திலே ஆபிரகாம்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை தேவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருமைப்படுத்தினார். அவனுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க. உங்களை யார் வெறுத்து ஒதுக்கினாலும், உங்க கூட யார் இல்லாம போனாலும் அவரால முடியும் உங்களை பெருமைப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க அவருக்கு முடியும். ஆனபடினால இயேசு உங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார்னு சொல்லி விசுவாசிங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென்.